தாவேக தலைவர் விஜய் தரப்பில் அவரது வழக்கறிஞர் பர்ஷித் பிஷ்னோய் தேர்தல் ஆணையத்தில் புகார் மனுவை சமர்ப்பித்துள்ளார். மனுவில் எதிர்க்கட்சிகளுக்கு சமமான பிரச்சார வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை, பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அவசர அறிக்கை கோர வேண்டும், பார்வையாளர்களை நியமிக்க வேண்டும், அதிகாரிகளை மாற்ற வேண்டும், நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் கண்காணிப்பில் கொண்டுவர வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் போட்டியிடும் வேட்பாளர்களை அக்கட்சி அறிவித்துள்ளது. விருத்தாச்சலம் தொகுதியில் அக்கட்சி பொதுச் செயலர் பிரேமலதாவும், விருதுநகரில் விஜயபிரபாகரும் போட்டியிடுகின்றனர். தருமபுரியில் வி இளங்கோவன், சேலம் மேற்கில் மோகன்ராஜ், மயிலம் தொகுதியில் வெங்கடேசன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். பல்லாவரத்தில் அனகை முருகேசன், திருத்தணியில் கிருஷ்ணமூர்த்தி, குடியாத்தம் தொகுதியில் பிரதாப் தேமுதிக சார்பாக களம் காண்கின்றனர். போலூர் தொகுதியில் டிபி சரவணனும், ஓமலூர் தொகுதியில் ஏஆர் இளங்கோவனும் போட்டியிடுகின்றனர். மதிமுக சார்பில் போட்டியிடும் 4 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அக்கட்சி பொதுச் செயலர் வைகோ அறிவித்துள்ளார். மொடக்குறிச்சியில் செந்தில்நாதனும், மதுரை தெற்கில் பூமிநாதனும் போட்டியிடுகின்றனர். கடையநல்லூர் தொகுதியில் ராஜேந்திரன், சீர்காழி தொகுதியில் செந்தில் செல்வன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும் 1 தொகுதியில் தனி சின்னத்திலும் மதிமுக போட்டியிடும் என அறிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் வேட்பாளர் பட்டியல் வெளியானது. திருச்செங்கோடு தொகுதியில் அக்கட்சி பொதுச் செயலர் ஈஸ்வரன் போட்டியிடுகிறார். பொள்ளாச்சியில் நித்யானந்தன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்கள் வழங்கப்பட்ட நிலையில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். நாகை தொகுதியில் அக்கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா போட்டியிடுகிறார். மணப்பாறை தொகுதியில் அப்துல் சமத் மீண்டும் களம் காண்கிறார். திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக போட்டியிடும் 2 வேட்பாளர்களையும் அக்கட்சி அறிவித்துள்ளது. வாணியம்பாடி தொகுதியில் சையது ஃபரூக் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பாபநாசம் தொகுதியில் ஏஎம் ஷாஜகான் களமிறங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாபநாசத்திற்கு ஷாஜஹான் என்கின்ற வேட்பாளரையும், வாணியம்பாடிக்கு சையது ஃபாரூக் அவர்களை வேட்பாளராகவும் தேர்ந்தெடுத்து அதனை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களுக்கும் அறிமுகம் செய்வதற்காக வாழ்த்து சொல்லி நன்றி தெரிவிக்க நாங்கள் வந்தோம். திமுக கூட்டணியில் மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு சிதம்பரம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் தலைமை நிர்வாக குழு கூட்டத்தில் சிதம்பரம் தொகுதி வேட்பாளராக தமிமுன் அன்சாரி அறிவிக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அவர் அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சிறுபான்மை மக்களுக்கு பெரிய கட்சிகள் நிறைய வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பரவலாக இருக்கிறது. அதிமுகவிலே ஏராளமான முஸ்லிம் நிர்வாகிகள் இப்போதும் இருக்கிறார்கள். அந்த கட்சி பொதுவாகவே 3 அல்லது 4 வேட்பாளர்களை நிறுத்துவது வழக்கம். இந்த முறை தங்களுடைய டெல்லி எஜமானர்களுக்கு பயந்து கொண்டு ஒரு வேட்பாளர் மட்டுமே அறிவித்திருப்பதாக தெரிகிறது.